எங்க அண்ணன் ரொம்ப நாளா என்கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டே இருந்தான். சரி, இதை பத்தி நான் உங்களுக்கு இதோட பின்விளைவுகள் என்ன, இதோட ஃபுல் டீட்டெயில் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மண்டைக்குள்ள ஒரு பெரிய கிளாரிபிகேஷனே கிடைக்கும். இத்தனை நாள் இதை பத்தியா ஆடா பாவீங்களா, இதை பத்தியா பேப்பர்ல பார்த்துட்டு இவ்வளவு பேசியிருந்தீங்க, இதை ஏன்டா நம்மளுக்கு யாருமே சொல்லலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா சொல்றேன், இதை பத்தி நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. நான் பாண்ட்ல இருந்து வர எல்லா பணத்தையுமே 500, 1000, 2000 இல்ல 3000 இது எல்லா பணத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பாக்குற பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்னு கேட்பாங்க, எங்க அண்ணனோட போர்ட்ஃபோலியோல ஒரு 20% எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு கேக்குறீங்க. இதை கேட்கறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2013 இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 57.57 பைசா, $50 கிட்டத்தட்ட 2800 ரூபாய் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இந்த நோட்டோட மதிப்பு 4800 ரூபாய். ஆனா நம்மளோட கேஷ் பாருங்க, 2013 இதோட மதிப்பு 100 ரூபாய். ஆனா இப்போ இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய். அது எப்படி நம்ம நோட்டு மட்டும் குறையுது, அந்த நோட்டு மட்டும் குறைய மாட்டேங்குது? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? நம்மளோட ஐஎன்ஆர் மட்டும் ரொம்ப ஏப்புலயும் அதோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதோ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல புரிய வைக்கல, அப்புறம் எதுக்கு நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இதோ அமெரிக்கா டாலர் இருக்குங்களா, இதோட ஃபண்டமெண்டல் ரகசியம் என்னன்னா, டாலர்ல தான் உலகத்துல இருக்கிற ஆயில விற்கணும், அதை இறக்கணும்னு சொல்லி யூஎஸ்டில தான் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துருச்சு. எப்ப 1974 ஒவ்வொரு நாடுகளா போய் சொல்றாரு. அங்க அவர் சொல்றாரு, உங்க நாட்டுல சவுதியில போயிட்டு சொல்றாரு, உங்க நாட்டுல வந்து ஆயில் இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணிடாத, ஆயில எடுத்துக்கிறதுக்கு நான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொண்டு வரேன், ஏன்னா உனக்கு படிப்பறிவு இல்ல, நான் பண்ணி தரேன்னு சொல்லி எங்கெங்க போறாரு, பக்ரீன் போறாரு, குவைத்துக்கு போறாரு, யூஏ போறாரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு சொல்றாரு, நான் வந்து ஆயில் எடுத்துக்கிறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ஆயில நீங்க வெளியே எந்த நாட்டுக்கு விற்க போனாலும் சரி என்னுடைய கரன்சில தான் நீ விற்கணும், அதாவது யூஎஸ்டில தான் நீ விற்கணும்னு சொல்லிருக்காரு. யூஎஸ்டி வருதுல, அந்த யூஎஸ்டி வச்சு நீ என்ன பண்ணு, உங்களுக்கு என்னுடைய பாண்டு வந்து நீங்க வாங்கிக்கோங்க, அதுல வந்து 4% வட்டி வரும்னு சொல்றாரு. அத நீங்க நிக்ஸா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாடுகிட்டையும் போயிட்டு டேய் இன்னும் 50-60 வருஷத்துல எல்லாரு வீட்லயும் ஒரு காரு இல்ல எதனா ஒரு 2 வீலரு கண்டிப்பா வந்துடும், பெட்ரோல்னு வருவாங்க, அப்ப என்ன பண்ணு நீ என்னுடைய காயின்ல அதாவது என்னுடைய கரன்சில நீ வித்துருன்னு சொல்லி சொல்றாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதனால யூஎஸ்டி அடிச்சுக்க ஆளே கிடையாது. சும்மா இருந்த இந்த மணி வளர்ந்துருக்கு. ஆனா அன்னைக்கு 1974 பெட்ரோல் டாலர்னா என்ன, ஆயில்ல வந்து எடுப்பாங்க, அதாவது அரபிக்காரன் வந்து எடுத்து அதை வந்து யூஎஸ்டி டாலர்ல வித்துருவான். சரி, அது ஏன் அமெரிக்கா டாலர்ல விற்கணும்னு நீ சொல்ற? நீ வந்து ஆயில் எடுக்கிற, உன்னுடைய நாட்டுக்கு நான் பாதுகாப்பு தரேன், அதாவது செக்யூரிட்டி கார்டா நான் இருந்துக்கிறேன், என்னுடைய டிஃபென்ஸை நாங்க வச்சிடறேன், உன் நாட்டு மேல யாராலுமே கை வைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் உனக்கு ரொம்ப நான் பாதுகாப்பும் தரேன், உன்னுடைய ஆயிலும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பதிலா நீ என்ன பண்ற, என்னுடைய யூஎஸ்டி டாலரை வித்துட்டு அந்த யூஎஸ்டி டாலர் விற்கிறாருல அந்த யூஎஸ்டி வச்சு நீ என்ன பண்ணி என்னுடைய பாண்டை வாங்கி அதுல வர 4% வச்சு வட்டி வருதுல்ல. சோ இதுதான் சார் இதோட கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் இது அசைச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா ரூபாய் சரிவுல இது காப்பாத்துமானா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு 20% டாலரா மாத்தணும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் நான் எப்படி சார் டாலரா ஆக்குவேன், அதுக்கு நான் என்ன சார் அமெரிக்காவிலேயே சார் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு கேட்கலாம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் ஏன் சார் இதை பண்ணணும்னு சொல்லி கேக்குறீங்களா? நாளைக்கு பெட்ரோல் போடுறீங்களா 2 வீலர்ல, அதாவது உங்க வீட்டுல இருக்கிற பைக் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிற பெட்ரோல் யாருது, யூஎஸ்டில அங்க இருந்து வாங்கின இங்க பெட்ரோல் எரிக்க போறீங்க. எரிச்சு என்ன பண்ண போறீங்க, யூஎஸ்டி எரிச்சு நம்ம பணத்தை சம்பாதிக்க போறீங்க. இந்த பணத்தை எரிச்சா யாருக்கு லாபம், அவனுக்கு தாங்க லாபம். இந்த பணத்தை வச்சு மதிப்புல நம்ம கீழே இறங்கிட்டே தான் இருக்க போறோம். நாளைக்கு நீங்க எப்படியும் 2 வீலரை ஸ்டாப் பண்ண போறது இல்ல. சரி, உங்க வீட்டு சமையல் ரூம்ல இருக்கிற அந்த எல்பிஜி கேஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள எத்தனை டாலர் இருக்கு தெரியுமா, $10 இருக்குங்க. நாளைக்கு எப்படியும் சமைக்காம இருக்க போறோம், சமைச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, யூஎஸ்டியை கரைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்ப யூஎஸ்டில இன்வெஸ்ட் பண்ணணும்ல, மொத்த மதிப்பு உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அதுல 20% யூஎஸ்டில இருக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு பாட்டி கேட்பாங்க, ஏன் தம்பி நான் எப்படி தம்பி யூஎஸ்டில போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? சரி பாட்டி, இப்ப நீங்க எதனா ஒரு கடைக்கெல்லாம் போனா இந்த போன்ல இருந்து ஜிபேல காசு அனுப்புறீங்களா, இந்த ஜிபே யாருது, அமெரிக்காக்காரன் இது. சரி, ஒரு தம்பி ஒருத்தர் இந்த வீடியோவை கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இட்ஸ் நாட் எ பாசிபிள் லோயஸ்ட் யூஎஸ்டின்னு சொல்லுவாரு. பார்த்தா டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எதுல, டெல்லியில உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டெல் கம்ப்யூட்டர் யாரோடையது, அவனோடையது. சரி, உள்ள இன்டர்னல் இருக்குல்ல, அது யாரோடையது, அவனோடையது. அமேசான்ல எல்லாம் ஆர்டர் போறீங்களா, அது யாரோடையது, அவனோடையது. பிரைம்ல யூஸ் பண்றீங்களா, இந்த வீடியோல பாக்குறது, அது யாரோடையது, அவனோடையது. நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்களா, அது யாரோடையது, அதுவும் அவனோடையது. இந்த ஸ்டார் பக்ஸ் குடிக்கிறீங்களா, இந்த காஃபி டீ, அது யாரோடையது, அதுவும் அவனோடையது. இந்த விசா இந்த மாஸ்டர் கார்டுலாம் யூஸ் பண்றீங்களா, அது யாரோடையது,
அது அவனுடையது. பெப்சி கேஎஃப்சி தான் சாப்பிட்றீங்களா, அது யாரோடையது? அவனுடையது. அப்ப எதுதாங்க நம்மளுது? சரி, இப்ப ஐபோன் யூஸ் பண்றீங்களா, அது யாரோடையது? அவனுடையது, அமெரிக்காக்காரந்து. நீங்க அறிந்தோ அறியாமலையோ தெரிந்தோ தெரியாமலையோ எல்லாத்தையுமே பயன்படுத்துறீங்களா, நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையுமே அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனுக்கு என்ன ஆகும்? அதிக லாபம் ஆகும். அடுத்து ஆயில் யூஸ் பண்றோம், அது யாருக்கு லாபம்? அவனுக்கு தாங்க லாபம் ஆகுது. ஆக மொத்தம் உலக சந்தையில இந்தியா வெறும் 4%. ஆனா அவன் 44%. 44% இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவன் அங்க. நான் காட்டுறவன நீங்களே பாருங்களா. வாரம் தொடங்கி இத்தனை நாள் ஆயிடுச்சு, நான் அவனை ஓபன் பண்றேன், நீங்களே பாருங்களா. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 21-22% ஏறி இருக்கு. அண்ட் நிப்டி கீழே இறங்கிட்டே இருக்கு. இவ்வளவுதாங்க உங்க 100 ரூபாய் சம்பளம் வந்துருச்சு. 100 ரூபாய் சம்பளம் வந்த உடனே நாளைக்கு நீங்க பெட்ரோலை போட்டு அந்த இதுல டாலருக்கு அமெரிக்காக்காரனுக்கு நீங்க வேலை செய்ய போறீங்க. உண்மை இதுதாங்க, நீங்க உண்மையாவே அமெரிக்காக்காரனுக்கு வேலை செய்றீங்க. நாளைக்கு கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க போறீங்க, அவனுக்கு நீங்க வேலை செய்றீங்களா? அவன் டாலர் வளரும், அவன் நாடு வளரும். ஆனா நம்ம நாடு வளருமா? ஏன்னா நம்ம தான் ஏறிக்கிறோமே. அப்ப வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுக்காக தான் இந்திய மக்களுக்காகவே பண்ணதுதான் கிஃப்ட் சிட்டி. இது எப்படி இயங்குறது, அதாவது துபாய் வந்து உலகத்துல எப்படி ஒரு பினான்சியல் ஹப், அதே மாதிரி கிஃப்ட் சிட்டி எதுக்கு இது இந்தியாவில முதல்ல உருவாக்கிச்சுன்னா, கிஃப்ட் சிட்டில போயிட்டு நீங்க எதனா ஒரு ஸ்டாக்ஸோ இல்ல ஏதோ ஒன்று வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பிரீமியமே கிடையாது. அதுக்காக தான் இந்தியாவில் கிஃப்ட் சிட்டியை கொண்டு வந்தாங்க. இதுல இந்தியாவில இருந்து நிறைய பேர் பண்றாங்க. நான் டிக்கெட் டேப்பர் எடுத்துக்கிறேன். டிக்கெட் டேப்பர்னா என்ன? இங்க வந்து இது ஒரு ஆப். இங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற வியூ ட்ரேடர் சொல்ற ஒரு பெரிய ட்ரேடரை அமெரிக்கால அவங்களோட இவன் என்ன பண்றான், அவன் கிஃப்ட் சிட்டில ஆபீஸ் போட்டான் சார். கிஃப்ட் சிட்டினா என்ன? இந்தியாவில் இருக்கிற ஒரு பினான்சியல் ஹப். இங்க ஃபாரினர்ஸ் எல்லாரும் வந்து அவன் கடையை போட்டு இங்க அவனுடைய பொருளை விற்கிறாங்க. சிம்பிளா சொல்றேன், இப்ப அமெரிக்கா புரோக்கர் வந்து என்ன பண்ணிட்டான், இங்க வந்து கடையை போட்டான். ஓகேவா? இப்ப நம்ம வந்து இந்த டிக்கெட் பேப்பர் வழியா என்ன பண்ணலாம், கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து 500ல இருந்தோ இல்ல ஒரு 1000ல இருந்தோ நம்ம அவங்களுடைய பங்குகளை ரொம்ப ஈஸியா வாங்கலாம். ETF நீங்க வாங்கலாம். நீங்க வந்து ஒரு பங்கு வாங்குறீங்க அப்படின்னா அது ஏற வேலைனாலும் பரவாயில்ல, ஆனா வருஷத்துக்கு 5% அது ஏறும். இது வந்து கரன்சில ஏறும். புரியுதா? இப்ப நீங்க வந்து ஒரு பங்கு வாங்கும்போது கரன்சி அனுப்புனீங்களே, அந்த கரன்சில இது வந்து ஏறும் சார். கேஒய்சி ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது. நான் சொல்றேன், டிக்கெட் வழியா பண்ணா எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து வித்ரா பண்ணும்போது கண்டிப்பா ஃபீஸே கிடையாது. மினிமம் புரோக்கரேஜ் 0.15% இருக்கிறதுல இந்தியாவில இதுதான் லோயஸ்ட். இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லிமிட்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இங்க காட்டுறேன் பாருங்க, 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு லிமிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் ஆர்பிஐ வந்து ஒரு லிமிட் கொடுத்திருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 7 பில்லியனுக்கு மேல AUM கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்ப நீங்க SIP போட்டீங்க, 7 கோடிக்கு மேல போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்த ஃபண்டை நீங்க தேடணும். கரெக்டா? அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு? 1.5%. ஆனா இதுல 0.15%. ஏங்க 0.15% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இங்க நான் வேணா காட்டுறேன், ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் எவ்வளவுன்னு பாருங்களா. பாருங்க 0.03, அங்க பாருங்க 0.04, 0.03, 0.02. ஏன் ETF அவ்வளவு சீப். இது எவ்வளவுக்கு வாங்க போறோம்? 500 ரூபாய்க்கு வாங்க போறோம். இப்ப நான் வந்து ஒரு 500 ரூபாய் முதலீடு பண்றேன், அந்த பங்கே வந்து ஏறல, ஆனாலும் வருஷத்துக்கு அது 5% ஏறும். எதனால? நம்ம ஐயனா டிப்ரெஷனால எனக்கு 5% வரும். இதனாலதான் இந்தியாவில முதல்ல கிஃப்ட் சிட்டி கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க கேப்பீங்க, சார் நான் கிஃப்ட் சிட்டில போயிட்டு என் பணத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இது நான் சொல்லிடுறேன். இது வந்து IFSC இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியாவோட ஒரு குழு வந்து டைரக்டா இது வந்து RBI கீழே வருது. இதுதான் கட்டுப்படுத்துது எதை? கிஃப்ட் சிட்டிய. ஷாக்கிங் மேல, அந்த ஷாப்பிங் மேல யார் யார் இருக்கா, அந்தந்த கடை, வெளிநாட்டு கடை, ஜெர்மன் கடை எல்லாம் வந்து போட்டு இருக்காங்க. சார் USA ஸ்டாக் வந்து நம்ம புரோக்கர் மூலமா போறோம் இல்லையா? அந்த வியூ ட்ரேடர்னு நான் சொன்னேன்ல, அந்த டிக்கெட் வழியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? அது வியூ ட்ரேடர்ன்றது ஒரு ஜெயிண்ட், அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய ஜெயிண்ட். அவன் த்ரூல வரும்போது 0.15% கமிஷன்ல, அதாவது லோவெஸ்ட் கமிஷன்ல நீங்க வாங்குறீங்க. கரெக்டா? அதை வந்து நீங்க வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு 4 வகையான சேஃப்டி நம்மளுக்கு இருக்கு. ஒன்னு ஐஎஃப்எஸ்சினா யார மானிட்டர் பண்ணுது? கிஃப்ட் சிட்டியை மானிட்டர் பண்ணுது. ரைட்டா? அடுத்து கிஃப்ட் சிட்டி வந்து யார மானிட்டர் பண்ணுது? வியூ ட்ரேடை மானிட்டர் பண்ணுது. ரைட்டா? அமெரிக்கால போயிட்டு என்னுடைய பங்குகளை அங்க வாங்கி அடுத்த நாள் இந்தியாவுக்குள்ள என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ரைட்டா? என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற அதே SIP, செக்யூரிட்டி இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கார்பரேஷன்ங்கிறது அமெரிக்கால இருக்க கிட்டத்தட்ட நீங்க $5 லட்சம் வரையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யூ ஆர் ப்ரொடெக்டட். SIBC என்ன? செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கார்பரேஷன். இந்த இதுல நம்ம எப்படி RBIக்கு கீழே IFC இருக்கோ, அமெரிக்கால இருக்க அமெரிக்காக்கு கீழே SIBC இருக்கு. புரிஞ்சிச்சா? இப்போ இதுக்கு நடுவுல யாரு இருக்கா? நம்ம டிக்கெட் பேப்பர் வழியா பணத்தை 500 ரூபாய் முதலீடு செய்றீங்க.
வியூ ட்ரேடுக்கு போகுது. வியூ ட்ரேடு அமெரிக்கால இருக்க புரோக்கர் வந்து இங்க வந்து கடை போட்டான். அவன் த்ரூல போறான். அவனுக்கு ஏஎம்சி கிடையாது, வருஷத்துக்கு ஏஎம்சி கிடையாது. எல்எல்ஆர் ப்ராசஸ் இருக்கா? நீங்க எதனா பேங்க்குக்கு போகணுமா? கிடையாது. கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வரைக்கும் நீங்க பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு மேல 2,50,000 மேல டாலர் போனாதான் உங்களுக்கு எல்எல்ஆர் ஃபார்மே தேவைப்படும். நீங்க பேங்க்குக்கு போயிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப எல்எல்ஆர் ஃபார்மே கிடையாது. அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன், உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, அப்புறம் சிம் கார்டு, இது மட்டும் இருந்தாலே போதும். அக்கௌண்ட் ஓபனிங்க்கு 0 ஏஎம்சியே கிடையாது. லோவஸ்ட் ஃபீஸ் விட்ரல் எடுக்கும்போது ஃபீஸே கிடையாது. இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேங்க. இப்போ நீங்க கேட்கலாம், சார் நான் கூகுள் யூஸ் பண்றேன், நான் அமேசான் யூஸ் பண்றேன், இதெல்லாம் என்னுடைய விருப்பம். நாளைக்கு நான் பெட்ரோல் எரிக்க போறேன், இதனால என்ன சார் ஆக போகுது? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், போங்க சார் அப்படின்றீங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஐஎம்எஃப்ல இருந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இங்க பாருங்க, அதுல நம்ம ரிப்போர்ட் 4வது இடத்துல இருந்து ஜிடிபி 6வது இடத்துக்கு போயிடுச்சு. எத்தனை நாள்ல? 90 நாள்ல. இந்த வாரம் ஆரம்பிச்ச 90 நாள்ல இந்தியா டோட்டலா 6வது இடத்துக்கு போயிடுச்சுங்க. அதாவது ஷாக்கிங்க. இப்ப யூகே நமக்கு முன்னாடி இருந்தது, இப்ப யூரோப் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டோம். ஏன் இந்த வாரம்? ஏன் $60 இருந்த குருடாயில் இப்ப 110 ரூபா ஆன உடனே ஏன் விலைவாசி அதிகமாயிடுச்சு? அவனுடைய டாலரு மேல போயிடுச்சு, நம்மளுடைய பணம் கீழே வந்துச்சு. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து பிஎம்எஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. பிஎம்எஸ் சொல்லுவாங்க, பல பேர் பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஒருத்தர் 2023 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. இப்ப 2026 வரைக்கும் அது 0ன்னு வச்சுப்போமே. பிஎம்எஸ் 0. இப்போ ஒரு நண்பர், நான் வந்து பிஎம்எஸ்ல 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், டேங்க பாரு இன்னும் வரைக்கும் இந்த 50 லட்சம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே சொல்லுங்க, அந்த 50 லட்சம் இன்னும் 50 லட்சமாவும் இருக்கு? கண்டிப்பா கிடையாது. கரன்சி மதிப்புல இப்ப வருஷம் 5% கால்குலேட்ல போட்டா இப்ப அவர் கையில இருக்கிறது வெறும் 22 லட்சம் தான். ஷாக்கிங்கா இருக்கா? ஏன்னா இப்படி ஒண்ணு போட்டோமா? சரி, இங்க பாருங்க. இப்ப ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்டி போட்டிருக்காரு, 40 லட்சம் 6% வட்டி போட்டிருக்காரு. இப்ப பேங்க் என்ன சொல்லும்னா 53 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வளர்ந்துருக்கு சார்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்ன, அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 5 வருஷத்துல 38 லட்சம் தான். 40 லட்சத்துல இருந்து 38 லட்சமா மாறிடுச்சு. 2 லட்சம் மைனஸ். ஏன்? பணவீக்கம். இன்னொன்னு, ஐஎன்ஆர் டிப்ரெஷன் வந்து 6% கொடுத்தா 2 லட்சம் லாஸ். இப்போ ஒருவேளை ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு $1000 3 வருஷத்துக்கு முன்னாடி அதோட மதிப்பு எவ்வளோ? 84 ரூபா. கரெக்டா? 84 ஒரு $1000 கூட இப்ப நான் முதலீடு பண்ணிருக்கேன். $1000 நான் முதலீடு பண்ணும்போது 84,000. கரெக்டா? 84,000 நம்ம பண்ணும்போது நம்மளுடைய எஃப்டி வந்து 6% வச்சுப்போம். இது 84 இருந்து 94 மாறி இருக்கு. 10 கரன்சில இருக்கு. அந்த அமெரிக்கா சந்தை வளர்ந்த விகிதம் எவ்வளோ? 15%. 15% ஆல் டுகெதர் 29% வளர்ந்துருக்கு சார். 6% 29% சார். நம்ம மட்டும் அமெரிக்கா சார் 6% 29 30% நம்ம மட்டும் ஏழையாகல, இந்தியாவே ஏழையாகிட்டு இருக்கு. அதனாலதான் அடுக்கடுக்க ரிப்போர்ட் வந்துச்சு. ஒவ்வொரு சேனல்லயும் ஐஎம்எஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க சார். ஐஎம்எஸ் சொல்லுது இந்தியா தான் அதிக பெரும் வளர்ச்சியில அதுதான் அதிகமா இருக்கு. 6% 7% வளருது. வேற எந்த உலகத்திலயும் வேற எந்த நாட்டிலயும் கிடையாது. ஆனா அவங்களோட ஜிடிபி 4ல இருந்து 6ல இறங்குனதுக்கு வெறும் 90 நாள்ல நடந்த இந்த ஆயில் விலை இறங்கினதுனாலதான். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஆயில் விலை அப்படியே இருக்குமா? 300 ரூபாய் போயிடுச்சுன்னா ஒருவேளை சார், ஒருவேளை 300 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால ரோட்டுக்கு வந்துருவோம். ஸோ அதனால ஒரு 100 ரூபாய் ஒரு 20% கிஃப்ட் சிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் சிறந்த வழியாகும். வியூ ட்ரேட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றதுக்கு வெறும் 1000 ரூபாய் இருந்தாலே போதும். நீங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடலாம். நீங்க அக்கௌண்ட்ல போயிட்டு கிளிக் பண்ணி ஆட் ஃபண்ட் கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல வந்துடும். 2 நாள்ல வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து ஈவினிங் தான் ஓபன் ஆகும். நீங்க அப்ப போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆர்டரை ஈஸியா பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்க சில பேர் ஆபீஸ்லாம் போறவங்க இருப்பாங்க. நீங்க உங்க ஆபீஸ்க்கு நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க அங்க உட்காந்து நீங்க பொறுமையா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பங்குல போகாம இடிஎஃப்ல போறது தான் சிறந்தது. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, பெஸ்ட் இடிஎஃப் காட்டுறேன் பாருங்க. இன்னொன்னு, இது இவங்களுக்கு கீழே வரல, அதனால இது நம்ம வெளிப்படையா ஈஸியா பேசலாம். இன்னொன்னு, இன்னும் 20 வருஷத்துல இந்த டோட்டல் இந்தியாவே கிஃப்ட் சிட்டியை பத்தி தான் பேசுவோம். இப்ப எப்படி 2025-26ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், நமக்கு பிறக்க போற குழந்தைங்க கேட்கும், ஏன்பா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலையான்னு சொல்லி கேட்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துட்டே இருக்கு. 1947 அன்னைக்கு வந்து நம்ம ஆடு மாடு வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் மாட்டு வண்டியில தான் போயிட்டு இருந்தோம். ஆயில் யூஸ் பண்ணல, கேஸ் யூஸ் பண்ணல. ஸோ அதனால கரன்சியும் டாலரும் ஈவனா இருந்துச்சு. ரைட்டா? எல்லாரும் இப்ப ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே இப்ப கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே இப்ப அமேசான் யூஸ் பண்றோம். எல்லாருமே இப்ப ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம். எல்லாருமே இப்ப நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றோம். எல்லாருமே இப்ப பிரைம் யூஸ் பண்றோம். எல்லாருமே இப்ப கூகுள் யூஸ் பண்றோம். இதெல்லாம் யாரோடது? அவனோடது. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றோங்க. அவன் ப்ராடக்ட் நம்ம இங்க யூஸ் பண்றதுனால அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. அதனால நம்ம முதலீட்டா அதுக்கு ஏத்த மாதிரி, நாட்டுக்கு ஏத்த மாதிரி, இல்ல சூழலுக்கு ஏத்த மாதிரி, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல 100 ரூபாயில ஒரு 20% நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு சரியான வழி கிஃப்ட் சிட்டி இருக்கு. அதே மாதிரி வித்ரா பண்றது ரொம்ப ஈஸிங்க. வித்ரா கொடுத்த உடனே
உடனே அங்க எஸ்ஐபிசி அடுத்து அமெரிக்கால இருக்கிற வியூ ட்ரேட்ல இருக்காங்களே அங்க ஜெயிண்ட் வந்து அதை சேல் பண்ணி நம்மளோட பணத்தை வந்து நம்ம பேங்க் த்ரூ இருக்குல்ல, அதாவது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்ச பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு தானாவே வந்துடும். பணத்தை ஆட் பண்ணும்போது 2 நாள் ஆகுது. ஏன்னா கரன்சி கன்வர்ஷன்ஸ் இருக்குல்ல, கன்வர்ஷன்ஸ்னா நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா, இப்படி போடுறேன். ஒருவேளை ஒருத்தர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் சொன்ன அந்த டிக்கெட் ரப்ப த்ரூல இல்ல கிஃப்ட் சிட்டி த்ரூல போய் அமெரிக்காவோட பங்குல வந்து முதலீடு பண்ணிருக்காருன்னா, அப்படி ஒரு ETF வாங்கியிருந்தாலோ இல்ல ஒரு பங்கு வாங்கியிருந்தாலோ என்ன ஆயிருக்கும், எவ்வளவு ஆயிருக்கும். இதை அப்படியே காட்டுறேன். 1 லட்சம் ரூபாய் பண்ணும்போது அன்னைக்கு கரன்சி ரேட்டுக்கு 94 ரூபாய் 25 பைசா வரும். 1 லட்சம் ரூபாய் பண்ணும்போது எனக்கு $1060 என் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கும். எங்க இருக்கும், டிக்கெட் டேப்பர்ல இருக்கும். அங்க இருந்து ஒரு பங்குகளை நான் வாங்கும் போது எனக்கு புரோக்கரேஜ் போகுது இல்லையா, அங்க எனக்கு $1 வந்து புரோக்கரேஜ் போயிடுது. அடுத்தது மொத்தம் எனக்கு இருக்கிறது எவ்வளவு, நெட் யூஎஸ்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு எனக்கு எவ்வளவு இருக்கு, $1059 இருக்கு. அடுத்தது ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வளர்ந்து இருக்கிறது எவ்வளவு வளர்ந்துருக்கும், ஒருவேளை 20% வளர்ந்திருந்தா எனக்கு $1271 இருக்கும். அடுத்து அந்த பணத்தை வந்து நான் என் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சேல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் 0.15%, வெரி லோவஸ்ட் இன் இந்தியா. அதை பண்ணணும்னா அதுல $1 $91 அங்க போயிடும். $1 91 சென்ட். ரெகுலேட்டரி ஃப்ரீ, அந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீ எல்லா ஃப்ரீயும் போக அக்கௌண்ட்டுக்கு ஏன் வரணும் அப்படிங்கிறதுனால அங்க ஒரு 0.26% டிடெக்டட் ஆயிடுது. மொத்தமா $1261 என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு நான் கன்வெர்ட் பண்ணும்போது, அன்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ரேட்டை விட இன்னைக்கு யூஎஸ்டி அதிகமா இருக்கு. அப்ப நான் பண்ணும்போது எனக்கு 19% வந்திருந்தது. இப்பதான் இந்த கேம் சேஞ்ச். நான் 19% சொன்னல, அது அந்த பங்கு வளர்ந்த விகிதம், கரெக்டுங்களா? இப்பதான் இங்க கேம் சேஞ்ச். ஏன்னா நம்மளோட ஐஎன்ஆர் டிப்ரெஷன் மூலமா 3% இருந்து 5% வரை IMF சொல்லிச்சு. 5% வரைக்கும் டிப்ரெஷன் ஆகுது. அந்த 5% டிப்ரெஷன் ஆகும்போது அன்னைக்கு ரேட் 94 இருந்து எனக்கு 97 மாறதுனால எனக்கு 23% ப்ராஃபிட். இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னுடைய பணம் என்ன ப்ரொடக்ட் பண்ணிடுச்சு. அவ்வளவுதாங்க. இதுக்காக தான் இந்தியா கிஃப்ட் சிட்டியை கொண்டு வந்தாங்க. இப்ப நான் சொன்னல கிஃப்ட் சிட்டி IFC, நான் முதல்ல போயிட்டு ரிசர்ச் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா IFC வெப்சைட்டுக்குள்ள போனேன். அந்த IFC வெப்சைட்டுக்குள்ள உள்ள போயிட்டு அங்க பாருங்க, உள்ள போயிட்டு செக் பண்றேன் இவங்க இருக்காங்களா, இவங்க ரிஜிஸ்டர் தானா அப்படிங்கறத உள்ள போய் அங்க நான் போய் செக் பண்றேன். அங்க போயிட்டு வியூ ட்ரேடுன்னு கொடுக்குறேன். வியூ ட்ரேடுன்னு கொடுத்த உடனே வந்துருச்சு. அங்க உள்ள போய் பார்த்தவொடனே என்னது, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகேவா? அப்போ இங்க கான்டாக்ட் டீடைல் எல்லாமே இருக்கு. இப்போ அவங்க வந்து கிஃப்ட் சிட்டில ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஜஸ்ட் இந்த கீழே இருக்கிற இந்த லிங்கை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க KYC மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க $1 இருந்து கூட முதலீட்டை தொடங்கலாம். இன்னொன்னு, KYC ரொம்ப ரொம்ப ஈஸி. ½ hour இல்லைன்னா 1 hourலயே நீங்க முடிச்சிடலாம். பணம் டிரான்சாக்சன் ஆகும்போது மட்டும் 2 நாள் ஆகுது. ஓகேவா? ஏன்னா பணம் அங்க வந்து கன்வே ஆகி USD மாத்துறதுக்காக 2 நாள், வித்ரா பண்ணும்போதும் 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இயங்குறது, ஏன் கிஃப்ட் சிட்டி ரொம்ப முக்கியமானது, எத்தனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், IMF ரிப்போர்ட்ல ஏன் நம்ம 4ல இருந்து 6க்கு தள்ளிடுச்சு, ஏன் எப்பயுமே இந்த கரன்சி மட்டும் இறங்குது, ஏன் எப்பயுமே அந்த கரன்சி மட்டும் ஸ்ட்ரென்த் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெட்ரோல் டாலர் என்னவா இருக்கிறது, இந்த கிஃப்ட் சிட்டி ஃபினான்ஷியல் ஹப் வந்து இன்னும் 20 வருஷத்துல நல்லாவே பாப்புலர் ஆயிடும். எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்னு சொல்லி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி கிஃப்ட் சிட்டியை பத்தி பேசுவாங்க. ஸோ இதனால தான் சொல்ற மக்களே, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படிதான் போயிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டென்ட்ல சந்திக்கிறேன்.